ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்குறது பீர்க்கங்காயோட தோல் இருக்குல்ல, ஸ்கின், அதில் இருக்க அந்த நரம்பை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பீசஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குக்கிங் ஆயில் விட்டு இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கணும். அதுக்குள்ளே இந்த துவையலுக்கு வேறு என்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். இந்தளவு வதங்கிடுச்சு. இனி இது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, புளி, கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கியாச்சு. இனி இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா புளிப்பு, உரைப்பு எல்லாமே இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. சாதத்தோடையும் டிஃபனோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதை மாதிரி செஞ்சுருக்கீங்களா, இல்லை தோலை வேஸ்ட் பண்ணுவீங்களாங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். இனிமேல் ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக